Hi students, good afternoon. So last class la vandu selection of suppliers பத்தி டீடைலா பார்த்துட்டோம். So selection of suppliers credit information. So credit na என்ன அதோட informations. So என்னென்ன types of கிரெடிட்டுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்க்கெல்லாம் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெண்டர்ஸு, டைப்ஸ் ஆஃப் டெண்டர்ஸு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் கான்ட்ராக்டர்ஸ். ஸோ கான்ட்ராக்டர்னா என்னப்பா? ஸோ கான்ட்ராக்ட் விடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸு. அதாவது எந்த ரெண்டு பார்ட்டிக்கு இடையில அப்படின்னா, இப்போ விற்கிறவங்க செல்லர்ஸ்க்கும் இல்லை ஹோல்சேலரு இல்லை ரீட்டெய்லர் ஆர் பிட்வீன் சப்ளையருக்கு பையருக்கு. ஸோ வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கு இடையில, ஸோ வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கு இடையில உள்ள ஒரு கான்ட்ராக்ட் தான். ஸோ இவ்வளோ நாளைக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுடலாம். அதான் வந்து கான்ட்ராக்ட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ், பிட்வீன் ஹோல்சேலர், ரிட்டெய்லர்ஸ் ஆர் பிட்வீன் சப்ளையர்ஸ், பையர்ஸ். தே ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ கான்ட்ராக்ட்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. கான்ட்ராக்ட்ஸ் வந்து பெர்டெய்னிங் டு பர்ச்சேசிங், அதாவது பெர்டெய்னிங் டு பர்ச்சேசிங் இஸ் நோன் அஸ் பர்ச்சேசிங் கான்ட்ராக்ட். அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான கான்ட்ராக்ட் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்ச்சேசிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் த கான்ட்ராக்ட் இஸ் சைன்டு அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் பிட்வீன் சப்ளையர் அண்ட் பையர். அதாவது சப்ளை பண்ணுறதுக்கும் வாங்குறதுக்கும் இடையில உள்ள டைமில் வந்து இந்த கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம். ஸோ இத்தனை வருஷத்துக்கு எனக்கு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள், அத்தனை வருஷத்துக்கு சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுவான அந்த மாதிரி சப்ளை பண்ணுறதுக்கும் வாங்குறதுக்கு இடையில உள்ள அந்த டைமில் கான்ட்ராக்ட் போட்டுக்கும். அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இஸ் ப்ரிப்பேர்டு பை பையர். ஸோ வந்து வாங்குறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன வேணுன்ற பர்ச்சேஸ் ஆர்டரை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதான் நம்ம பார்த்துருக்கோம்ல லாஸ்ட் டைமே வந்து பர்ச்சேசிங் ஆர்டர் ப்ரொசீஜரில் பண்ணுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த பையர் அட் அ டைம் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் எனி குட்ஸ். ஸோ வந்து எனி குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் ஆர்டர் ரெடி பண்ணும். ஆஃப்டர்வர்ட்ஸ் த பர்ச்சேஸ் ஆர்டர் வில் பி சென்ட் டு சப்ளை ரெக்வஸ்டிங் ஹிம் டு சப்ளை ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் அதுக்கப்புறம் சப்ளையருக்கு ரெக்வஸ்டிங் வேணுமோ, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக் மெட்டீரியலை சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான். ஸோ இதுக்கிடையில் நடக்கிறது அந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னென்னா பிட்வீன் டூ பார்ட்டிஸ். ஸோ ஹோல்சேலரோ வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கு இடையில உள்ள ஒரு அக்ரிமெண்ட் தான், அவ்வளோதான். ஸோ வந்து இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கண்டெய்ன்ஸ் ஃபாலோயிங் பார்ட்டிகுலர்ஸ். அந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் என்னென்ன இருக்கணும்? நார்மலாக ஒரு பில்லுன்னு எடுத்துகிட்டா நமக்கு என்னென்ன இருக்கும்? ஆர்டர் நம்பர் இருக்கும், டேட்டு, ரெஃபரன்ஸ் நம்பரு, சப்ளையர் நேம் கண்டிப்பாக இருக்கணும், அதை அவங்களே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், என்னென்ன ஐட்டமு, ரேட் அண்ட் அமௌண்ட்டு, மெத்தட் ஆஃப் டெலிவரி, எதில் போகுது, ரயிலா, ரோடா, போஸ்ட்டா, டேட் ஆஃப் டெலிவரி, பேக்கிங், ஃபார்வேர்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பேக்கிங் பண்ணும்போது ஃபார்வர்ட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? ஸோ கிளாஸு, ஸோ வந்து ஹேண்டில் வித் கேர் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கேஷ் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்தால் அதுக்குள்ளே இருக்கணும். அதர் ஐட்டம்ஸ், அதர் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ பேமெண்ட்டோட மற்ற டைம், சிக்னேச்சர் ஆஃப் த ஆஃபீஸர். ஸோ இதெல்லாம் வந்து சப்ளையர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இதில் இருக்கணும். ஸோ இது வந்து கான்ட்ராக்ட். செகண்ட் ஒன், அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் ஆர் ப்ரைஸிங் ஆஃப் மெட்டீரியல். ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சுப்பா, இதுக்கு முன்னால் வந்து கம்பவுண்ட் பண்ணோம் மெட்டீரியல்ஸு. ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸை வந்து நாம் சப்ளை பண்ணுறது அப்படின்றது நமக்கு ப்ரைஸ் வேணும் நமக்கு. ஸோ ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் த சென்ஸ், இந்த ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் அந்த காலத்தில் வந்து எப்படின்னா கம்பவுண்ட் பண்ண ப்ராடக்ட்டை டிஸ்பென்ஸ் பண்ணாங்க. ஸோ கம்பவுண்ட் பண்ண ப்ராடக்ட்டை டிஸ்பென்ஸ் பண்ணும்போது அவங்க தான் வந்து ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணணும். இப்போ உள்ள காலகட்டங்களில் என்ன அப்படின்னா ப்ரிப்பேர்டு ஃபார்முலேஷனாக வந்துருச்சு. ஸோ வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகி அதிலே வந்துருச்சு. ஸோ வந்து அப்போ உள்ள மெத்தடுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். தென் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸிங் ஆர் மெட்டீரியல் சிஸ்டம். ப்ரைஸிங் ஆர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் பெனிஃபிட்ஸ் டு த ஃபார்மசிஸ்ட் அண்ட் பேஷண்ட். இட் வில் இம்ப்ரூவ் த பப்ளிக் ரிலேஷன். ஒன்றும் இல்லை, சிஸ்டமேட்டிக் ப்ரைஸிங் அப்படி ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும், ஃபார்மசிஸ்ட்டுக்கும் பெனிஃபிட்டு, வாங்குறவங்களுக்கும் பெனிஃபிட். த காஸ்ட் ஆஃப் அ ட்ரக் ஷுட் நாட் பி எய்தர் டூ ஹை ஆர் டூ லோ. அதாவது காஸ்ட் வந்து எப்போயுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாக இருக்குது. கரெக்டான காஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? கரெக்டான காஸ்ட்டை வந்து வாங்கணும். த ப்ரைஸ் சார்ஜ்டு ஃபார் த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ரைஸ் ஃபார்வர்ட் பண்ணுறது ஷுட் பி ஃபேர் அண்ட் ரீசனபிள். அதாவது ஃபேர் கரெக்டாக இருக்கணும், அந்த ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்கணும். அவங்களுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்கணும். தென் இரிட்டேஷன் அண்டு ஹப்பசாட் அப்படின்னா என்னென்னா பொது, அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் கப்பசாட் அப்படின்னா ஏடாகூடமான அப்படின்ற மாதிரி அர்த்தம். மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேஷன் லீட்ஸ் டு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தி, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தி இல்லாமல். அண்ட் கிரிட்டிசைசம் அப்படின்னா விமர்சனம். ஸோ ஃப்ரம் த கஸ்டமர். இப்போ ஒரு கஸ்டமருக்கு இரிட்டேஷனலாவோ ஏதோ ஒன்று வாங்கினதுக்கு ஒரு 5 மடங்கு 6 மடங்கு விலை ஜாஸ்தியாகவோ போட்டிருந்தோம் அப்படின்னா ஏடாகூடமான அப்படின்ற மாதிரி ஏடாகூடமாக ப்ரைஸை போட்டு விட்டோம், அவங்களுக்கு என்ன ஒரு திருப்தியும் இருக்காது வாங்கினதில். கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன ஒரு கடை வச்சுருக்காங்க, இப்படி விலை போடுறாங்க நல்லா இல்லாத பொருளுக்கு அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம், மற்றவங்கள பற்றி
விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரியெல்லாம் நமக்கு நடந்துடும். இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா த ப்ரைஸ் சார்ஜ் ஃபார் எ மெடிக்கேஷன் மஸ்ட் கவர் த காஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ட். ஸோ ப்ரைஸ்னால் நார்மலாக எப்படி என்னென்னலாம் இருக்கணும், நம்ம மெடிக்கேஷனோட காஸ்ட்டு, அதோட கவர் காஸ்ட்டு, அதோட டேக்ஸு, ஸோ அதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் ரெக்வயர்ட் ஃபார் கம்பவுண்டிங் அண்ட் டிஸ்பென்சிங்கு, இன்க்ரீடியன்ஸு, கண்டெய்னர்ஸு, ப்ரொஃபஷனல் சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் முடிக்கிறாங்களா அது, ஸோ பேக்கேஜிங், லேபிளிங், என்ட்ரிங் ரிஜிஸ்டர், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸு, அடிஷ்னல் நெட்டு ப்ராஃபிட். ஸோ வந்து நெட் ப்ராஃபிட்னு நிகர லாபம் என்ன, அதில் வந்து ₹1 ₹2 அந்த மாதிரி கூட வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் மீன் பண்ணி தான் அந்த ப்ரைஸுன்றது இருக்கணும். ஸோ இன் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி சம் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ் மேனுஃபேக்சர்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் ட்ரக் ஸ்டோர். ஸோ ட்ரக் ஸ்டோரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய ஃபார்முலேஷன். த ப்ரிப்ரேஷன்ஸ் ஆர் சோல்டு டு பேஷண்ட் அகேன்ஸ்ட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷர். ஸோ வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தீஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து எப்படின்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி கொடுக்குறாங்க. அப்போ வந்து த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ப்ரிப்ரேஷன் ஆர் டு பி ஃபிக்ஸ்டு அண்ட் சார்ஜ் த பேஷண்ட். ஸோ ப்ரைஸை வந்து நம்ம யார்கிட்டேருந்து வாங்க போகிறோம், அந்த ஃபார்முலேஷனுக்கு பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து தான் வாங்க போகிறோம். ஸோ த ப்ரைஸ் கேன் பி கால்குலேட்டட் பை எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட். அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருந்தது அப்போது. ஸோ இந்த மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் ப்ரைஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட், FIFO, ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட், ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸ் மெத்தடு, இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் மெத்தட். ஸோ வந்து இந்த மெத்தட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட்னா இந்த ப்ரிப்ரேஷன் விச் ரிசீவ்டு ஃபஸ்ட் ஆர் டு பி சோல்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணதும் ஃபஸ்ட்டு வித்துடுறோம். சச் ப்ரிப்ரேஷன் ப்ரைஸ் இஸ் கால்டு அஸ் காஸ்ட் ப்ரைஸ்டு விச் இஸ் ரிசீவ்டு. ஸோ காஸ்டான ப்ரைஸ் வந்து ரிசீவ் பண்ணுறது அட் த டைம் ரிசீவிங். சோல்டு ப்ரைஸ் வந்து டில் ஸ்டாக், ஸோ ஸ்டாக்கில் இருக்கிறது வரைக்கும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து த ப்ரிப்ரேஷன் விச் ஆர் ரிசீவ்டு ஃபஸ்ட்டு அண்டு ஃபஸ்ட்டு வந்து வாங்கினதுக்கப்புறம் டு பி சோல்டு ஃபஸ்ட்டு வித்துடுறோம். ஸோ சம் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ரைஸ் அட் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ஆல்ரெடி வந்து காஸ்ட், அதோட காஸ்ட் என்னன்றது இருக்கும். வென் இட் இஸ் ரிசீவ்டு, அது ரிசீவ் பண்ணும்போது அட் த டைம் ஆஃப் ரிசீவிங் அண்ட் சோல்டிங் த ப்ரைஸ் டில் த ஸ்டாக். ஸோ வந்து எக்ஸாக்ட் ஆகுது அப்படின்னா அது வரைக்கும் உள்ள ப்ரைஸ். ஸோ அதில் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தியா, ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு விற்கிற வரைக்கும் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரைஸில் விற்கணும். அடுத்த டைமில் வரும்போது அது என்ன ப்ரைஸில் வருதோ அதில் விற்கணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட். ஸோ வரும்போது என்ன ப்ரைஸோ விற்கும்போது அதே ப்ரைஸ் தான் இருக்கணும். சரியா, இந்த ஐட்டம் வரும்போது ₹5 வந்துச்சுன்னா விற்கும்போதும் அதே, அதில் ₹1 ₹2 அந்த மாதிரி லாபம் வச்சு ₹6 அந்த மாதிரி விற்கணும். ஸோ அதில் வந்து ₹7 ₹8 ₹6 மாதிரிலாம் கணக்கு பண்ணி விற்கக்கூடாது. ஸோ அதான் சொல்கிறாங்க ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட்னா இன் திஸ் மெத்தட் when a new stock of, அதாவது when a new stock of goods is received the total value of good is stock is calculated. ஸோ வந்து நியூ ஸ்டாக் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட்னா அதுதான். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் காஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கணும். ஆவரேஜ் டோட்டலாக எவ்வளோ வருது, இட் இஸ் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி இன் ஹேண்ட். ஸோ ஹேண்டில் எவ்வளோ இருக்குது, கையில் எவ்வளோ இருக்குது, மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத வச்சுட்டு ஆவரேஜாக ஒரு இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் சோல்ட் அட் த ப்ரைஸ் அன்டில் நியூ கன்சைன்மெண்ட் இஸ். ஸோ புதுசாக வந்து கன்சைன்மெண்ட் லோடு வரக்குள்ளே அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதோ அந்த ஆவரேஜ் வந்த இது கையில் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து காஸ்ட்டு வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இன்னொன்று ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸ் மெத்தட். இந்த சென்ஸ் இன் திஸ் மெத்தட் த குட்ஸ் ஆர் ப்ரைஸ்ட் அட் த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட்னா கரண்ட்டில் மார்க்கெட்டில் என்ன விற்கிது, ஸோ குறைஞ்சினா இன்னைக்கு குறையும், கூடுச்சுன்னா கூடும். அதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது. அப்பப்போ அதாவது என்னென்னா ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ தங்க ரேட்டு மாதிரி. ஸோ ஓகேவா, அதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸ் மெத்தட். தென் இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் மெத்தட் இன் த சென்ஸ் வென் சம் ட்ரக்ஸ் ஆர் ஸ்டோர்டு பை லாங் டைம். சில ட்ரக்ஸ் வந்து லாங் டைமில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் வாலடைல் ட்ரக்ஸ் சச்சஸ் அனஸ்தட்டிக் யூக்கலிப்டஸ் ஆயில். ஸோ யூக்கலிப்டல் ஆயில், மென்தால் இதெல்லாம் வந்து சம் வேஸ்டஸ் மே அக்கர். ஸோ தே காசஸ் ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பை ஃபாலோயிங் மெத்தட். ஸோ அந்த டைமில் வந்து வேஸ்டேஜ் வந்து நிறைய வரும். சம்டைம் இந்த தைலம் இந்த மாதிரியெல்லாம் டேரெக்டாக இதெல்லாம் அந்த ஆயிலே வந்து டேரெக்டாக நம்ம வச்சுருப்போம், அப்படியே பியூர் ஆயில். அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகும்போது சம்டைம் வேஸ்டேஜ் வரும், இல்லை ஸ்டாக் ஆகி போயிடும், எக்ஸ்பைரி ஆகி போயிடும். ஸோ அதில் வந்து அந்த மாதிரி டைமில் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் த ட்ரக். ஸோ ட்ரக்கோட ப்ரைஸ் வந்து காஸ்ட் ஆஃப் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல். இதில் சொன்ன மாதிரி டோட்டல் குவான்டிட்டியோட காஸ்ட் ஆஃப் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் அந்த மெட்டீரியலோட மொத்த குவான்டிட்டி எவ்வளோ, த குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபைனலி அவைலபிள் ஃபார் ஆஃப்டர் வேஸ்டேஜ். ஸோ அதுக்கு வேஸ்டேஜுக்கு அப்புறம் த குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபைனலி வேஸ்டேஜ் போய் மிச்சம் எவ்வளோ இருக்குது. ஸோ மொத்த மெட்டீரியல் வேஸ்டேஜ் போய் மிச்சம் எவ்வளோ இருக்குது. ஸோ 50னா அதில் 10 வேஸ்டேஜ் போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ 40. ஸோ 50/40 அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஸோ மொத்தமாக யூக்கலிப்டஸ் ஆயில் நம்ம கையில் இருக்கிறது ₹3000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஸோ வந்து எத்தனை பாட்டில் இருக்குது அப்படின்னா 60 பாட்டில் இருக்குது. ஸோ 60 பாட்டில். ஈச் பாட்டில் காஸ்ட் வந்து ₹50 ரூபி. ஓகே, த எக்ஸ்பெக்டட் வேஸ்டேஜ் மேபி 10%. த டோட்டல் குவான்டிட்டியில் வந்து 10%. ஸோ டோட்டல் குவான்டிட்டின்றது 60, ஒன்னோட விலை வந்து 60ன்றது டோட்டல் குவான்டிட்டினா அதில் 10% அப்படின்னா என்னது 6. ஸோ
6 பாட்டில் வந்து இதாகிடுச்சு. ஸோ அதை வந்து 6 பாட்டில். ஸோ வந்து 10% அப்படின்றது வேஸ்டேஜ் வந்திருக்கும். ஒன்னோட விலை 50 ரூபா, மொத்தமாக உள்ளது 3000. ஸோ இதில் சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல். ஸோ வந்து ஃபார் 100 பாட்டில் வேஸ்டேஜுக்கு 10. ஸோ 60 பாட்டிலுக்கு என்ன 60. ஸோ 60 × 10 டிவைடட் பை 100, 6 பாட்டில் வேஸ்ட்டு. ஸோ ஓகே மேம். ஸோ 10% ஃபார் 100க்கு அப்படின்னா 60க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 6%. ஸோ த மெட்டீரியலோட வேஸ்டேஜ் எவ்வளோனா 60 - 6. ஸோ 54 பாட்டில் நம்மக்கிட்ட இருக்குது, 6 பாட்டில் வேஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ 10% சொல்கிறப்ப. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 பாட்டில் 50. ஸோ வந்து 54 பாட்டில் தான் இப்போ இருக்குது. 54 × 50 = 2700. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் காஸ்ட் ஆஃப் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல். ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் என்ன? 3000 டிவைடட் பை கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் 54 பாட், அதாவது காஸ்ட் ஆஃப் அது குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியலோட குவான்டிட்டி, ப்ரைஸ் கிடையாது, குவான்டிட்டி. காஸ்ட் மேலே உள்ளது காஸ்ட்டு, கீழே உள்ளது குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபைனலி அவைலபிள் வேஸ்டேஜ். ஸோ வேஸ்டேஜ் கழிச்சிட்டு 6 பாட்டில் கழிச்சிட்டு 60ல் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 54. ஸோ டிவைடட் பை 54 போட்டால் அதில் தப்பாக போட்டிருப்பாங்க, அதை அடிச்சுட்டு போட்டிருக்கோம். ஸோ வந்து போட்டால் மொத்தம் ஒரு பாட்டிலோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது இப்போ இந்த மாதிரி நம்ம 555.55 rupees வருது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 50 ரூபா, இதுக்கு முன்னாடி 55 ரூபா. ஒரு பொருளுக்கு 5 ரூபா கூட்டுறனால நமக்கு என்ன இந்த வேஸ்டேஜில் வர லாஸஸ் நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? செகண்ட் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் ஓவர். ஸோ வந்து லீகல் ரெக்குயர்மெண்ட். ஸோ என்னென்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் பர்ச்சேசிங். ஸோ லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்வால்விங் பேமெண்ட்டுக்கு என்ன லீகல் ரெக்குயர்மெண்ட்டு, பல்க் ட்ரக்குக்கு என்ன, ப்ரைஸிங் ட்ரக் ஃபார்முலேஷனுக்கு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து கண்டினியூவாக பார்த்தா தான் புரியும். ஸோ லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் த சென்ஸ் லா ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிரான்ச் ஆஃப் கமர்ஷியல் லா. அதாவது கான்ட்ராக்ட் அப்படின்றது யார் பண்ணுவாங்க? விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கமர்ஷியல் வணிக சட்டத்தில் அது வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஸோ லா ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 or more persons. ஸோ 2-3 அதாவது பிட்வீன் பையருக்கும் செய்யறதுக்கு இடையில் ஒரு 2-3 பர்சன்ஸ் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். லா ஆஃப் கான்ட்ராக்ட் during the purchasing, during the business transaction. ஸோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அப்போ வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்து பைண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? A person cannot enter into agreement during the purchasing or any business transaction if he is minor or drunkard. அதாவது இந்த மாதிரி கான்ட்ராக்டில் வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னா இது குடிக்கிறவங்க, மைனர் அப்படின்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதெல்லாம் அவங்க யாருமே வந்து ஸோ லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸில் தென் இந்த அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து உள்ள விட மாட்டாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் போடும்போது மைனரு, ட்ரங்கண்டு இந்த மாதிரி உள்ளவங்கள அந்த அக்ரிமெண்ட் போடும்போது உள்ள விட மாட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் மேபி ஓரல் ஆர் ரைட்டிங். ஸோ ஓரலாக இருக்கும், இல்லைனா ரைட்டிங் எழுத்து படமா, இல்லைனா வந்து பத்திரம் எழுதி வாங்குறது அந்த மாதிரி. வென் த அக்ரிமெண்ட் இன் ரைட்டிங் இட்ஸ் மஸ்ட் கம்ப்ளை த நெசசரி லீகல் ஃபார்மாலிட்டிஸ். ஸோ வந்து ரைட்டிங்கில் நம்ம கொடுக்கும்போது நெசசரி ஃபார்மாலிட்டிஸை வந்து இருக்கணும், அதில் கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அது இஃப் தேர் இஸ் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்த மீறல் இருந்துச்சு அப்படின்னா த அஃபெக்டட் பார்ட்டி கேன் ஆல்ரைட் டு செட் அசைட் த கான்ட்ராக்ட் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் எலிஜிபிள் டு கிளைம் டேமேஜ். அதாவது என்ன அப்படின்னா ஒதுக்கிடுவாங்க. ஸோ ஏதாவது வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒப்பந்த மீறல் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்னென்னா இந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதில் ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படின்னா ஒதுக்கி வைக்குவாங்க. அதுதான் வந்து செட் அசைடு அப்படின்றாங்க. ஸோ ஒதுக்கி வச்சுருவாங்க. எலிஜிபிள் டு கிளைம் டேமேஜ். ஸோ டேமேஜை கிளைம் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்களும் ஒதுக்கி வருவாங்க. ஸோ இதான் வந்து லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங்கில் வரும். தென் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்வால்விங் பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸ். ஸோ பேமெண்ட்டில் என்னப்பா லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். தேர் ஆர் 3 லீகல் அஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸஸ். ஸோ நேம்லி டைம் ஆஃப் பேமெண்ட்டு, பிளேஸ் ஆஃப் பேமெண்ட்டு, மோட் ஆஃப் பேமெண்ட்டு. எந்த டைமுக்கு பே பண்ணுறோம், எந்த இடத்துல பே பண்ணுறோம், எந்த மோடில் பே பண்ணுறோம். ஸோ பேங்க்கா இல்லை கேஷா இல்லை வந்து டிடியா அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. ஸோ த பையர் ஹேஸ் டு பே டியூ அமௌண்ட் இன் டைம். ஸோ வந்து பையர் வாங்கினவங்க வந்து கரெக்டான அமௌண்ட்டை டியூவில் கரெக்டான டைமில் பே பண்ணிடணும். த செல்லர் ஹேஸ் டு டேக் ஆல் மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட், அதாவது டிட்டர்லோரேஷன் அப்படின்னா தரம் கெடுதல் அப்படின்னா டிட்டர்லோரேஷன் எல்லுது டிட்டர்லோரேஷன். ஸோ ஆஃப் குட்ஸ் டியூரிங் டிரான்சிட். ஸோ வந்து அவங்க வந்து ஹேஸ் டு பே, அவங்க என்ன பண்ணணும், செல்லர் வந்து விற்கிறவங்க வந்து எல்லா மெஷர் இல்லை டேக் ஆல் மெஷர்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கணும் டியூரிங் த டிரான்சிட். அப்போ தரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் அவங்க முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிடணும். ஓகேவா? த ரீசனபிள் டைம் இஃப் த பையர் ஃபெயில்ஸ் டு இன்ஸ்பெக்ட் குட்ஸ் வித் the reasonable time, find out whether all the items are good condition, whether they are conform with their terms and condition, then buyer is responsible for the damage or லாஸ் ஆஃப் எனி டைம். அதாவது அவங்க வந்து எல்லாமே இருக்குதா, கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும், குட் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் பையர் தான் வந்து டேமேஜ் ஏதாவது லாஸ் இருந்துச்சுன்னா ரெஸ்பான்சிபிள். ஃபஸ்ட்டு அவங்க வந்ததுமே ரீசனபிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். இதுதான் வந்து வாங்குறது கொடுக்கறது, அதாவது
இப்படி வந்து பேமெண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸு. ஸோ பர்ச்சேசிங் ரெக்குயர்மெண்ட்ஸு அதில் பார்த்ததே தான் இங்கே திருப்பி பார்த்தோம். ஸோ இந்த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்கில் வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். த ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் 1987 ஆத்தரைஸ்டு. ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர்ன்றது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. 1987 ஆத்தரைஸ் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஃபிக்ஸ் த மேக்ஸிமம் சேல் ப்ரைஸ் ஆஃப் பல்க் ட்ரக்ஸ். ஸோ பல்க் ட்ரக்ஸுக்கு இவ்வளோ தான் சேல் ப்ரைஸ்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணதற்கு வைல் ஃபிக்ஸிங் த ப்ரைஸ் த பல்க் ட்ரக்ஸ் ஃபாலோயிங் பாயிண்ட் ஷுட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஸோ இந்த எல்லாம் வந்து கன்சிடருக்கு எடுத்துக்குவாங்க. என்ன அப்படின்னா போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 14% ஆன் நெட் ஒர்த். அதாவது கிரக மதிப்பில் டேக்ஸ் வந்து 14% இருக்கணும் மொத்த மதிப்பில். ரிட்டர்ன் டேக்ஸ்ன்றது 22% ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ அவங்க மேலே உள்ள கேபிட்டலில் 22% இருக்கணும். இன்டர்னல் ரேட் ரிட்டர்னா உள் வருவாய் விகிதம். மேலே உள்ளது வந்து பிந்தைய வரி வருமானம். நெட்வொர்த்துன்றது கிரக மதிப்பு. ஸோ உள் வருவாய் விகிதம், அதாவது இன்டர்னல் ரேட் ரிட்டர்ன் ஆஃப் 12% பேஸ்ட் ஆன் லாங் டேர்ம் மார்ஜினல் காஸ்டிங் இஸ் ரெஸ்பெக்டட் அஸ் எ நியூ பிளான்ட். அதாவதுனா புதிய ஆடைக்கு நீண்டகால விளிம்பு செலவு அப்படின்ற மாதிரி அதில் வந்து 12% இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரெக்வயர் பண்ணி தான் நம்ம ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ரூல்ஸ் இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணி தான் இதை பண்ணணும். போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்றதுல 14% நெட் ஒர்த்தில் 14% இருக்குன்னு, ரிட்டர்ன் ஆஃப் 22% கேபிட்டல் மூலதனத்தில் 22%. மொத்தம் ஒரு புதிய ஆடை அப்படின்னா அதோட மொத்த இது அப்படி நியூ பிளான்ட்டு ஆலைக்கு ஒரு புதிய ஆலைக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதில் வந்து உள்வருவாய் விதத்தில் 12% இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ஃபைனலி வந்து லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரைஸிங் ட்ரக் ஃபார்முலேஷனுக்கு எப்படி ப்ரைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து ஃபார்முலேஷனை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே விற்றாங்க. ஸோ ரீட்டைல் ஃபார்மசியில் எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கு ஒரு ரூலே இருக்குது ஆக்டே. ஸோ ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோலோட 1987 படி அதேபடி எப்படி வந்து ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் த ட்ரக் ஃபார்முலேஷன் ஃபிக்ஸ்டு பேஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ரீட்டைல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு MC + CC + PM + PC into 1 plus MAP divided by 100 into ED. இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ RP is equal to MC + CC + PM + PC into 1 plus MAP divided by 100 plus ED. ஸோ ரீட்டைல் RPன்னு என்னென்னா ரீட்டைல் ப்ரைஸ். ரீட்டைலில் விற்கிறதுக்கு எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எம்சின்றது மெட்டீரியல் காஸ்ட்டு, சிசின்றது கன்வர்ஷன் காஸ்ட்டு, பின்றது காஸ்ட் ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ வருது, ஸோ பேக்கிங் சார்ஜ் எவ்வளோ வருது, மெட்டீரியலுக்கு எவ்வளவு, பேக்கிங் சார்ஜ் எவ்வளவு, மேப்படுறது மேக்ஸிமம் அளவு போஸ்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, தென் எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ வந்து டேக்ஸ் மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி டிவைடட் பை 100. ஸோ காலால் விதி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த ரீட்டைல் ப்ரைஸ்ன்றது கால்குலேட் பண்ணாங்க. த ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் ஒன் ஃபிக்ஸ்டு பை த கவர்மெண்ட் ஷெல் நாட் பி இன்க்ரீஸ்டு பை எனி மேனுஃபேக்சரர் எக்ஸப்ட் வித் தர் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ ஒன்ஸ் வந்து ரீட்டைல் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட வந்து இந்த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் மொத்தமாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கோடிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் ஐட்டம் இன் ட்ரக் ஸ்டோரை பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.